நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047053531. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். முக்கியமான விஷயங்களுடன் டெல்லி லீக்ஸ் இதோ. வணக்கம் சார். நமஸ்காரம்பா, நமஸ்காரம். டெல்லி லீக்ஸை பற்றி சொல்லுவதற்கு முன்னதாக சாணக்கியனுக்கும் ரங்கராஜ் பாண்டே டீமுக்கும் தினமலருக்கும் நன்றிகள். வட இந்தியாவிலும் பல அயல் நாடுகளிலும் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சாணக்கியா 2 நாள் சொன்னார்கள் இந்த தேர்தலை பற்றி விடாவசாக டீட்டெயில்டாக அதற்கு பாராட்டுதுகள். இந்த மாதிரி ஒரு 3% டிஃபரன்ஸ் இருக்குது, ஹூ இஸ் லீடிங் வேர், ஒவ்வொன்று செக்மெண்ட் பண்ணது பல ஆயிரக்கணக்கான நேயர்கள் எங்கிட்டுமே சொல்லியிருக்காங்க. அயல் நாடுலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஸ்திரேலியா இருக்கும்போது இந்த பேனல் டிஸ்கஷன் வைக்கணும்னு ஒரு சஜஷனும் கொடுத்தாங்க. அவர் ரங்கராஜ் பாண்டே சொல்லி முடிச்ச உடனே ஒரு பேனல் டிஸ்கஷன் திருப்பி வந்து அடுத்த மாதிரி அது மாதிரியான அணுகுமுறைகளை செய்தால் நன்றது என்று ஒரு ஐடியா கொடுத்துட்டு வாழ்த்துக்கள். நாங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். எஸ் சார், சர்வே ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப டைட் எட்ஜ் கேமாக இருக்குது அப்படின்றது நம்மளுடைய சாணக்கியா தினமலர் சர்வேல தெரியுது. 3% லீட் அப்படின்றது உங்களுக்கு அது டோட்டல் மூட் உங்களுக்கு திசையை காட்டுகிறது. எட் இட்ஸ் அ க்ளோஸ் கால், எரர் மார்ஜின் இருக்குது, அதை போன்ற விஷயங்கள் இருக்கும்போது ஒரு டைட் கேமாக தான் இருக்குது. எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் டேல இருக்கும் அப்படின்றது ரொம்ப டைட் கான்டெஸ்ட். விஜய் ஓட்டு பிரிப்பது திமுகவோட லீடை குறைச்சிருக்கு. அதன் மூலம் NDA இந்திய அலைன்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சில வல்லுநர்கள் யஷ்வந்த் தேஷ்முக் போன்றவர்களும் ஜெய் முருக் போன்ற டைம்ஸ் நவுல இருக்கக்கூடியவரும் இந்தியா டுடேல இருக்கக்கூடிய யஷ்வந்த் தேஷ்முக் போன்றவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இவ்வளவு டைட்டா இருக்கு அந்த அவங்களுக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் ஒரு 50-60 ஏஜென்சி இங்க டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க, ஆல் ஓவர் 5 ஸ்டேட்ஸ்க்கு. தமிழ்நாடு பத்தி நான் யஷ்வந்த் தேஷ்முக் கிட்டயோ இல்லை டைம்ஸ் நவ் நவிகா குமார்ட்டோ அருணா கோஸ்வாமிகிட்ட பேசிச்சே, அந்தந்த டீம்ல இருக்கவங்க எல்லாம் அந்தந்த டெலிவிஷன் டீம்ல இருக்கவங்க எங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதே ரங்கராஜ் பாண்டே சொன்னதே தான் சொல்றாங்க. ஆனா இன்னும் 10 நாள் இருக்குது, இட் மே டர்ன் DMK வேவ், இட் மே டர்ன் ADMK வேவ். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு அணுகுமுறை டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம யஷ்வந்த் தேஷ்முக் சொல்றார். இதுல ஒரே ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், சிலர் தொங்கு சபைக்கும் எதிர்பார்க்கிறார்கள். நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. You are also involved, Arun, with closely with Rangaraj Pandey. Do you get that feeling? இது அங்காசும் போகுமான்னு அதை நோக்கி நம்ம தான் போதும், நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் போற போக்கே நமக்கு அதை நோக்கி தான் போகுதுன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் கண்டெஸ்ட் பண்றேன்னு சொன்னி இப்ப கடைசியா பேக் இடத்துல இருந்து எல்லா விஷயமுமே ஹங் அசம்பிளி நோக்கி தான் போகுதோன்ற கேள்வி வருது. தேர்தலுக்கு பிறகு, ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு பெரிய போஸ்ட் எலெக்ஷன் கேம் இருக்கு அப்படின்றது, நமக்கும் நிறைய வேலை இருக்கு அப்படின்றது நமக்கு இந்த விஷயத்துல தெரியுது. பட் ஆனா இதுல சார் நான் உங்ககிட்ட மாண்புமிகு முதல்வர் டெல்லின்னாரு. அப்ப டெல்லி ஆட்சி தானே, அது கவர்னர் ஆட்சி தானே. அவர் MK ஸ்டாலினுடைய ஒரு இருமாப்பும் அவருக்கு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடி அவர்களையும் நிந்துவதில் அவருக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு தரம் குறைவான பேச்சுக்கள் எல்லாம் தொங்கு சபையில் போனால் கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய அணிகள் அதிமுக பக்கம் வரக்கூடும். MDMK இஸ் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஒரு சான்ஸ் விஜய்க்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா CPI, CPM, விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாருமே அந்த பக்கம் போடுவாங்க. ஆக மொத்தம் MK ஸ்டாலினுடைய கனவு முதல்வராக வேண்டுமோ, அப்புறம் பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் கேம்பெயின்ல. வீடியோ கூட பார்த்தேன். அதெல்லாம் பலிக்காது என்பது அது பகற்கனவாக முடிந்துவிடும். காரணம், தொங்கு சபையை நோக்கித்தான் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போகுது. அது ரங்கராஜ் பாண்டேனுடைய ஒரு மேட்சிங் இஸ் 3% ஓட்டு. பட் நார்த் இந்தியனுடைய டெலிவிஷன் அனாலிஸ்ட் அண்ட் செஃபாலஜிஸ்ட்லாம் சொல்றாங்க இட் இஸ் கோயிங் டு பி ஹங் ஹவுஸ். எஸ் சார், இதுல நம்ம ஒரு இந்த இவ்வளோ பெரிய விஷயம் டைட் ரேஸ் போகுது அப்படின்றப்போ பிரம்மாஸ்திரா அப்படின்றத எல்லாரும் இறக்குவாங்க.
நான் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இன்னைக்கு டெல்லி லீக்ஸ் அப்படின்றது டோட்டலி சென்ட்ரட் அவுட் அரவுண்ட் பிரம்மாஸ்திராஸ். முதல் பிரம்மாஸ்திரா நான் கேள்விப்படுறது, பிரதமர் நரேந்திர மோடி 10க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்குள் இந்த பேச இருப்பதாக, அடுத்த 15 நாட்களில் மட்டும் 10 பொதுக்கூட்டங்களில், ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு 5 டைம் வரப்போறாரு. 2 பொதுக்கூட்டம் அப்படின்னு, ரோட் ஷோ சம் கைண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு 10 டைம் தமிழகத்தில் பங்கேற்க இருக்கிறார் பிரச்சார கூட்டங்கள்ல அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன திட்டத்தில் இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி? மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், பாஜக செலுத்தக்கூடிய ஒரு அழுத்தம், எப்படி மம்தா பானர்ஜி வந்து ஓட விட்டாங்களோ, மம்தா பானர்ஜி இஸ் எ மெர்கூரியல் உமன், அந்த அம்மா ஓடிட்டே இருக்குது, நிற்க கூட இல்லை பாவம், அப்படி ஓட விட்டாங்க. அந்த சுவேந்து அதிகாரியும் போட்டு அதே நிலைதான் தமிழ்நாட்டிற்கும் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்கள் மற்றும் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9-10 பாஜக தலைவர்களை பேசிய பொழுது, அந்த அண்ணாமலையும் நயினா நாகேந்திரன், வான சீனிவாசன் இருந்த கூட்டத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார். அது பலருக்கு தெரியாது. நான் 2 பேர் பங்கேற்றவர்களும் நான் கேட்டு ஊர்ஜிதப்படுத்துவதை நான் சாணக்கிய நேயர்களுக்கு பிரம்மாஸ்திரம் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுதான் டெல்லி லீக்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஒன்னே ஒன்று சொன்னார் இன் இங்கிலீஷ், expose the DMK's fiscal policy. I have given 13 lakh crores. What happened? அதுதான் முக்கியமா இருக்க போகுது. அடுத்தது போதைப் பொருள். இதுதான் பிரம்மாஸ்திரம். இதனுடைய தொடர்பு தான் 5 மீட்டிங் வச்சிருக்காங்க. 5-2-10 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறாரு. He is going to concentrate only on DMK financial position. எதற்காக? வரக்கூடிய அரசாங்கம், அது இபிஎஸ் அரசாங்கமா இருந்தாலும் சரி, தன்னுடைய அரசாங்கமே இருந்தாலும் சரி, அப்ப அந்த வரக்கூடிய அரசாங்கத்திற்கு ஏன் இவ்வளவு பொருளாதார நெருக்கடி, பைனான்சியல் எமர்ஜென்சி கொடுக்கணும் கூட பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. காரணம் என்ன என்று கேட்டால், நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வந்து 3-4 இடங்களில் பேச பொழுது அந்த அம்மையாரும் தமிழ்நாட்டில் நிதிநிலை மோசம் என்று அதை தானுங்க பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாரு, தமிழ்நாடு கடங்கார நாடுன்னுட்டு சொன்னாங்க. ஆக வந்து பாஜகவுடைய பிரம்மாஸ்திரம், தமிழகத்தில் போதைப் பொருளை விட பைனான்சியல் கிரைசிஸ் இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப போராட்டம் பண்றவங்கலாம் கொடுக்க முடியலையே. இந்த நம்ம கார்பரேஷன் எம்ப்ளாயிஸுக்கு, டீச்சருக்கு எங்க பணம் கொடுக்க முடியாது போயிடுச்சு. இதுதான் ஆக மொத்தம் மத்திய அரசாங்கம் நினைக்கிறது. அவர்களுடைய ஒரு ஒரு பிரம்மாண்டமான பிரம்மாஸ்திரம், பாஜக என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறார். அவருடைய ஆட்சியில், அவருடைய முதல் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபைனான்சியல் இன்டிசிப்ளின், தி வர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டிஎம்கே ரிஜிம் என்பதை பற்றி ஒரு விசாரணை குழு போட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை விட்னஸ் கூண்ட்ல உட்கார வச்சாலும், அதாவது சாட்சியாளர் கூண்ட்ல உட்கார வச்சாலும் பண்ணலாம், அவ்வளவு கோபம் இருக்கிறது பிரதமருக்கு. அதுதாங்க பிரம்மாஸ்திரம். அதை he will use it in 10 places. அதை தவிர சைட்லைஸ் உங்களுக்கு சொல்றேன். 400 பேர் கொண்ட, நான் இது ஒரு ரகசியத்தை சொல்றேன், 400 பேர் கொண்ட பிரதமருடைய பாதுகாவலர்கள் எஸ்பிஜி ரோட் ஷோ போனா 50-60 பேர் வந்துடுறாங்க. இப்ப இந்த 400 பேர் அடுத்த 10 நாளைக்கு தமிழ்நாட்டிலே கேம்ப் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு, ஏன்னா பிரதமர் வந்தாருன்னா அந்த அவர் புல்லட் ப்ரூஃப் கார் அவர் கார் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் டெல்லி லீக்ஸ். டோன்ட் டிராவல் இன் எனி அதர் கார். அது டெஸ்டட், புல்லட் ப்ரூஃப், ட்ரைடு, எல்லா ஸ்டேட்டுக்கு போறதுக்கு. அவர் வரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் ஏர்போர்ஸுடைய பிளேன்ல அந்த கார்லாம் வந்து இறங்கிடும் டெல்லியில இருந்து. 400 பேர் ஒரு ஐஜி லெவல் ஆபீசர் தமிழ்நாட்டில் 10ஆம் தேதியிலிருந்து கேம்ப் பண்ண இருக்கிறார்கள் பிரதமருடைய ஒரு பாதுகாப்பிற்காக. அதுதான் உங்களுக்கு சைட் லைட் ஃபார் யூ. அது ஒரு பிரம்மாஸ்திரம், செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. பழனி, தீபா சங்கர், விஜய், திருச்சி அன்னலட்சுமி மற்றும் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஏப்ரல் 11 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு. இடம் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கம் மெயின் ஹால், ராம்நகர், கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. ஓகே, இதில் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் மதுரையில், பஜன்லால் சர்மா கோயம்புத்தூரில், பவன் கல்யாண் நாகர்கோவிலில், ஜோதிராதித்ய சிந்தியா தலியில்,
அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மத்திய அமைச்சர்கள் வேட்புமனு தாக்கல், பாஜக வேட்பாளர்களுடைய வேட்புமனு தாக்கலுக்காக மத்திய அமைச்சர்கள், பல மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்கள்னு பலர் வந்து தமிழ்நாட்டில் முகாமிட்டிருக்காங்கன்றதை பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், நிதின் நபின், JP நட்டா, நிர்மலா சீதாராமன் போன்ற முக்கியமான தலைவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். பல மாநில முதல்வர்கள் வர இருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் வர இருப்பதாக தகவல். சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரச்சாரம் செய்வார் என தகவல். பவன் கல்யாண் அவர்களே பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு தகவல். இது போன்ற தகவல்லாம் வருது. எது மாதிரி திட்டம் தீட்டியிருக்கிறது பாஜக? கார்பெட் பாம்பிங் செய்ய இருப்பதாக ஒரே யூகங்கள், முணுமுணுப்புகள் கமலாலயம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறது. அது என்ன? கமலாலயத்தை தவிர டெல்லி பிரதமர் அலுவலகத்திலிருந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி BL சந்தோஷனுடைய கோஆர்டினேஷனோட பிஜேபி கட்சி ஆபீஸுக்கும் பிரதமர் செயலகத்திற்கும் என்னென்ன பண்ணும், ஏது பண்ணணும்னு டைரக்ஷன்ஸ் மோஸ்ட்லி கம்ஸ் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நடைமுறையில் கொண்டு வருவதற்கு BL சந்தோஷ் டீம் ஏற்பாடு பண்றாங்க. அந்த பிஜேபியினுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல 5வது மாநில தமிழ்நாடு மேப் இருக்கு. எங்கெங்க போனா பின் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் கண்டேன். அது இருக்கும் பொழுது பிரதமர் செயலகத்தில் தான் அவங்க தான் இந்த மாதிரி ஒரு நியூ மெத்தட். இப்ப பாருங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்றுட்டார் 3 தடவை. முதல்ல சவுத் ஏஷியன் கோஆபரேஷனுடைய ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாரு பதவியேற்பு பிரமாணம் போது. 2வது முறையாக இருக்கும்போது ஏசியான் கண்ட்ரிஸ் அப்படிலாம் ஒரு நூதனமான ஒரு முறையை செய்வார். எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் ஒரு ஐடியாஸ் அதிகம். வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, அஸ்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு 20 மத்திய அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்க கான்ஸ்டிடியூஷன் எங்கெங்க பிஜேபி பண்றாங்களோ அந்த லோக்கல் கேடருக்கும் லோக்கல்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் தமிழ்நாட்டு எவ்வளவு முக்கியம், மத்திய அமைச்சரவையும் சரி, மாநில முதலமைச்சர்கள்லாம் வராங்கன்னு. இதுக்கு முத்தாய்ப்பு வைப்பதாக தான் நாமினேஷன் ஃபைல் கொண்டு கம்பெனி. இது அடுத்துக்கு நிதின் நபின் வரப்பதான்னு சொன்னீங்க. எஸ், எல்லாத்த விட ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர். சனாதன தர்மத்தையும் திருப்பரங்குன்ற தூணையும் உதயநிதியும் கையாள இருக்கிறார் யோகி ஆதித்யநாத். ஒன்னொன்னுத்துக்கும் பதில் சொல்ல இருக்கிறார். அவர் கோயம்புத்தூர், சென்னை 2 இடத்தில் பேசுவதாக உத்தரப்பிரதேச போலீஸில் இருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. இருந்தாலும் அவர் 13ஆம் தேதி வரலாம், அரௌண்ட் தட் டைம் வரப்போறார். காரணம் என்ன என்று கேட்டால், அவருடைய சுற்றுப்பயணம், அவருடைய பிரச்சாரம் அஸ்ஸாம்ல இருக்குது, வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஆக மொத்தம் அவர் 2 நாள் தங்கினாலும் அதை ஒரு நன்றதாக ஹிந்துத்துவ பேட்டர்ன் கொண்டு போகணும்னு பாக்குறாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே பிரம்மாஸ்திரம்னுட்டு, டெல்லி எலெக்ஷன் நான் இன்னொன்னு சொல்றேன். பெரிய அது ஒரு இருக்கக்கூடிய ஒரு க்ரோர் கிரக்ஸ். எத்தனை RSS லீடர்கள் தமிழ்நாட்டில் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அண்டை மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கர்நாடகாவில், குறிப்பாக ஆந்திராவிலிருந்து தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அணுகுமுறைகள் சைலண்டா இருக்கும். There is something silent revolution is taking place in Tamil Nadu against DMK. எழுதி வச்சுங்க. ஓகே, இதுல சைலண்ட் ரெவல்யூஷன் நீங்க சின்னதா சொல்லிட்டீங்க. பட் ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் வந்து பரவலாக கிரவுண்டில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய இடங்களிலும் பெரிய மேடைகளிலும் பேசப்படுகிறது. வழக்கம் போல மீடியாவால் மறைக்கப்படுகிறது. ராசா அது தமிழ்நாட்டுக்கு யூஸ்ஃபுல் தான். எந்த மீடியா ராசா அவர்களுடைய ஆடியோ எவ்வளவு பாக்குறோம். அவர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, ஃபோர்சீனிக் டெக்ஸ்ட், குரலுக்கான ஒரிஜினல் அவர் குரல் தானான்ற டெஸ்ட், இது போன்ற டிஸ்பியூட்டபிள் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அவர் குரல் தானா, இது போன்றவையெல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல தான் நமக்கு உறுதி ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதோட ஆத்தென்டிசிட்டி என்னவா போய் நிற்கும் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். நமக்கு யாருக்குமே தெரியாது இப்ப அது ஒரிஜினல் குரலான்னு. பட் ஆனா அவர் குரலாக சொல்லப்படுவதும் பாவிக்கப்படுவதும் அதை எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்க்கட்சி தலைவர், முதல்வர் வேட்பாளர் வந்து முன்னெடுத்து பிரச்சாரம் மேற்கொள்வதும் எப்படி நம்ம பார்க்கிறது. இந்த தேர்தலில் ராசா அவருடைய குரல் ஜெனரலா வாய்ஸ் கொடுத்து தேர்தலை மாற்றுதுன்றது 96ல ரஜினி அவர்கள் பண்ணாரு. ராசா அவருடைய வாய்ஸ் இந்த டைம் டிஎம்கேக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் குரலில் வந்திருப்பது திமுகவுக்கு கழுத்தை சுற்றிய பாம்பு போல வந்திருக்கே.
கழுத்தை சுற்ற பாம்பு கண்டிப்பாக உண்மைதான். அதை பிரதமரும் அமித்ஷாவும் பல இடங்களில் குறிப்பிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், டெல்லியில் நீராராடியா டேப் என்று தாங்கள் தெரியும். அது ப. சிதம்பரம் மூலமாக டேப் செய்யப்பட்டது. அப்பொழுது இருந்த சுஷீல் சந்திரா என்று சொல்லக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் சிபிஐ பண்ணியிருக்காரு. அதற்கு ஒரு ஒத்து போற மாதிரி தான் இருக்குது இந்த ராஜா ஆடியோ. பிரம்மாஸ்திரத்தை பத்தி நம்ம பேசணும். இப்ப டெல்லி லீக்ஸை பத்தி பேசுறேன். ராஜா மிக சிறந்த நண்பர் எனக்கு. ராஜா பல ரகசியங்களை சொல்லி இருக்கிறார். ஆப்கி அதாலத்துல இந்தியா டிவி ஷோல நீங்க தான் நீதிபதியா உட்கார்ந்தீங்க அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு. ராஜா சர்மா ஷோல. கரெக்ட். அப்பொழுது ராஜாவை நான் கண்டிப்பாக ஒரு 100 முறை பார்த்திருப்பேன். அவருடைய துணைவியார் மேடம் ஈஸ்வரி எனக்கு அவங்க கையால எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்காங்க. அவருடைய டாட்டர் லண்டன்ல படிக்குதே, அங்கிள் தான் என்னை கூப்பிடுவோம். அவ்வளவு நேர்மையா. என்னோட NDTV-யினுடைய அருணாச்சலம் வைத்தியநாதனும் என்னோட ஒருவர். நாங்க 2 பேரும் தான் சேர்த்து போவோம். ஆக மொத்தம் எனக்கு ஒரு சாட்சியை நான் வைத்திருக்கிறேன், அருணாச்சலம் வைத்தியநாதன். முக்கியமாக இருப்பது ராஜா சொல்லுவது அனைத்தும் உண்மை. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் 2G பத்தி. அந்த புத்தகத்தில் 440 பக்கம் உள்ள புத்தகத்தில் 2 பேராகிராஃப்ல என்ன படிச்சு காமிச்சா. அந்த புத்தகத்தினுடைய ஸ்கிரிப்ட் எங்க முதல்ல இந்த பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி கவர் பேஜ் எப்படி இருக்கணும்லாம் கூட எங்கிட்ட கன்சல்ட் பண்ணாரு. அந்த கண்டென்ட்ஸையும் கேட்டார். நான் அவர் வீட்டுல 2 hours உட்காந்து படிச்சுட்டு சொன்னேன், இது நல்லா இருக்காது நல்லா இருக்காது. ஏன்னா அவர் ஒரு டீம் வச்சிருந்தார். பப்ளிஷர்கிட்ட ஒரு டீம் வரும், இவர் கொடுத்த ஐடியா வச்சுக்கு நான் என்னையும் உட்கார வச்சு பேச சொல்வார். அதே நகலைத்தான் என் ராமுக்கும் கொடுத்தார். என் ராம் ஒரு நல்லதோ கடுதலோ பண்ணார் திமுகவிற்கு ஆதரவாக. அதில் ஒரு பேராகிராஃப் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அது ஐயா கருணாநிதிக்கு MK ஸ்டாலின் தெரிவிக்கப்பட்டது. யார் தெரிவிச்சு தெரியல, ராம் தெரிவித்தார்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவர் தெரிஞ்சு அதை வச்சிருந்து சோனியா காந்தி அம்மையார் ஐயா கருணாநிதியும் ஸ்டாலினும் பேசி அந்த பேராகிராஃபை நீக்க சொன்னார். இது நான் ஒரு டெல்லி லீக்ஸ் முக்கியமா சொல்றேன். அதை அவரை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஏற்கனவே. அதுலதான் 2G கிரைசிஸ் இருக்குது. அகமது பட்டேல், ப. சிதம்பரம், டாக்டர் மன்மோகன் சிங். ஒன்றும் இல்லை, இது நான் பிடிக்க போன டாக்டர் மன்மோகன் சிங்னு கூட எங்கிட்ட சொல்லியிருக்காரு. வருத்தப்பட்டு சொன்னது அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை மாட்டி விட்டது 2Gயில் திமுகவின் குடும்பம், அதை தவிர தயாநிதி மாறனுடைய ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. திமுகவில் இத்தனை குழப்பத்தை வைத்துக் கொண்டு ராஜா சொன்னது பல ஊடகங்கள் எல்லாம் வருது. உண்மை உண்மை உண்மை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, நல்ல பேசுறாரு, ஆர்டிகுலேஷன் இருக்கு. அவர் சில சமயத்தில் நான் தான் முதலமைச்சர் ஆவேன் 2025, 30 அப்படி அந்த மாதிரி சமயத்தில். ஏன்னா காரணம் என்ன என்று கேட்டால் TR பாலு, ஜெகத் ரக்ஷகன், அப்புறமா இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம துரைமுருகன் போன்றவர்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது, இளம் தலைமுறை வேண்டும் என்று. இந்த பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு புரிஞ்சுக்கிறது மட்டும் என்னோட இப்ப ராஜா பேசுறது கிடையாது. ஏன்னா நான் அவருக்கு எதிராக பேசுகிறேன் என்று நினைத்திருக்கிறார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த போது ஆஸ்பத்திரியில் பார்த்தவர். அவருக்கு நான் நன்றிகளையும் மரியாதைகளையும் தெரிவிக்கிறேன். என்ன கருத்தை சொல்றதுக்கு எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. ராஜாவை திமுக குடும்பம் ஒதுக்கியது. அவர் ஜெயில இருக்கும்போது நான் பார்த்தேன் சார். ஹி cannot deny it. நானும் வைத்தியநாதன். அவர் கோர்ட்டுக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்றேன். கோர்ட்ல இருந்து அந்த பெரிய ப்ளூ பஸ்ல இருந்து இறங்குவாரு. டெல்லி போலீஸ்ல 20 போலீஸ்காரங்க ப்ரொடெக்ஷன்ல இறங்குவாரு. கோர்ட்ல போனோடனே கையெழுத்து போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாரு. வக்கீல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்ப வெளில வந்துடுவாரு இவர். அங்க ஒரு சின்ன இடமா இருக்கு, டீ கடைக்கு ஒரு இடமா இருக்கு. அங்க எங்கிட்ட பேசுவார். அந்த பேசும்பொழுது பல உண்மைகளை சொல்லி இருக்கிறார். இன்று அவர் அரசியல் தாக்கம் இருக்கிறதே அது கூட வெளிப்படுத்தினார். MK அழகிரியும் ஸ்டாலின் நம்ம ராஜாவும் சில சமயத்தில் ஒன்றாக இருந்தார்கள். ஒரே அமைச்சர் இருந்தா கூட சில விஷயத்தை பிரிஞ்சிருவாங்க, சில விஷயத்த ஒன்னாயிடுவாங்க. so far as family is concerned. இந்த அம்மையார் ராஜாத்தி அம்மாளை பற்றி அழகிரி அவர்கள் மிக மிக ஒரு வித்தின் கொட்டேஷன் வேர்ட்ஸ்ல எல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. அது we can't pronounce it.
அதற்கெல்லாம் கூட சமாளித்தது. இதை நடுவில் இன்னொன்னு சொல்லணும். பரவலாக பேசப்பட்டாலும் அம்மையார் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தை மனத்துக்கு இனியவன் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஒரு இது பண்ணியிருக்காங்க ராஜாவை பத்தி. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அந்த டேப் உண்மை. அண்ட் ரியல் ஐ டெல் யூ, ஐ சல்யூட் ராஜா. ஓப்பனா பேசுறாரு. அவர் மாதிரி தலித் இஷ்யூக்கு பண்ண ஒரு எங்கிட்ட சொல்லிருக்காரு, தலித்தும் பிராமணனும் சேர்ந்தானே தமிழ்நாட்டுல மாற்றம் வரும் அப்படின்னு. அவ்வளவு தூரம் பாலிடிக்ஸ் பண்றவர். அவரை போய் ஒதுக்கி வைக்கிறாங்களா சார் டிஎம்கேல? ஆக மொத்தம் இன் நட்ஷெல் பாயிண்ட் 1, ஆர் ராஜாவினுடைய டேப் உதயநிதியினுடைய வளர்ச்சியை கெடுக்கும். ஆர் ராஜாவினுடைய டேப் நீராராடிய டேப்புக்கும் ஈக்குவல். ஆர் ராஜா டேப்பும் புத்தகமும் மூன்றும் ஒன்று வைத்து பார்த்தால் நீராராடிய டேப் அந்த புக்கு பிளஸ் ஆடியோ டேப் இது மூணுத்தையும் நல்லா ஸ்டடி பண்ணீங்கன்னா, யூ ஸ்பெண்ட் 1 day on that, you will understand the anger of Raja against DMK leadership. நான் அவ்வளவா கட்சிக்கா பண்ணியிருக்கேன்னு சில இடத்துல போய் பார்க்கவே இல்லைங்களா சார்? யாருமே அப்படி விட்டுருவாங்களா சார்? ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேக்ரவுண்ட் பின்னாடி. என்ன எது இருந்தாலும் நான் அதிகமா நான் உங்களுக்கு சொன்னது 5% 10%. நீங்க இந்த வைத்தியநாதன் கேட்டீங்கன்னா ஒன்னும் சொல்லுவோம். ஆர் ராஜாவை இது மறுக்க முடியாது. ஆர் ராஜாவோட இந்த உதவியாளர்களுக்கெல்லாம் தெரியும் நான் எப்படி ராஜா கிட்ட இருந்தேன்னு. ராஜா இஸ் a பெஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடு. ஐ டெல் யூ. அவர் சிபிஐயில் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் அருண், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் மென்ட் ஃபார் கிரிமினல் கேசஸ். ஒரு ஆன்டி கவர்மெண்ட் ஆன்டி நேஷன் எதா வருவாங்க, அதுக்கு என்னையா பிரிச்சுட்டாங்க, அதெல்லாம் விட்டுருந்தேன். இந்த சிபிஐ பாலிசி டெசிஷன் எப்படிங்க அவங்க அரெஸ்ட் பண்ண முடியும் ராஜாவை? நான் கேட்கிறேன். இந்த 2Gங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி டெசிஷன், கேபினெட் பாலிசி டெசிஷன். ஹவு கேன் சிபிஐ என்டர்? அதெல்லாம் ராஜா இந்த ப. சிதம்பரத்துடைய அழுத்தம் இருக்குது அப்படின்னு. ப. சிதம்பரத்தும் ராஜாவும் பார்க்க மாட்டாங்க பார்லிமெண்ட்ல. அதே தவிர சென்ட்ரல் ஹால்ல எங்கிட்ட ராஜா எவ்வளவுதான் சொல்லியிருக்காரு, அண்ணா என் பக்கத்துல உட்காராதீங்க அண்ணாச்சி, அவன் வேலைப்படுங்க அண்ணாச்சி. நான் என்ன அண்ணான்னு கேட்டேன். தமிழ்நாட்டிலிருந்து சென்ட்ரல் ஹால் பாஸ் பண்ணிக்கிறது ஒரு 2 பேர், அதில் நான் ஒருத்தன். பல எம்பிக்களை சந்திக்க முடியும். கனிமொழியை பார்க்கிறேன், எல்லாரையும் பார்ப்போம். எத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸ், அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்தாலும் சரி, ஈவன் PV நரசிம்மராவ் பார்ப்போம். அப்போ ராஜா சொன்னாரு, அண்ணா நீங்க அந்த பெஞ்சில் போய் உட்காந்துருக்க, என்ன TR பாலு வராங்க, தயாநிதி மாறன் வராங்க, உங்களை பத்தி அவர் விஷம் கக்குறாங்க. இது பின்னாடி நான் இன்னைக்கு ஐ broke entire my feelings. I support Raja, I salute Raja. ஓகே, ஒரு பக்கம் ஆர்எஸ்ஆருடைய ஆடியோ அப்படின்னா இன்னைக்கு பார்க்குறோம். காலையில் ஐடி ரெய்டு, ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்கள்ல பல இடங்கள்ல ஐடி ரெய்டு நடக்குது. புரசைவாக்கம்ல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு பட்டின பக்கத்துல நிறைய இடத்துல சென்னையில் முக்கியமான இடங்கள்ல பல இடங்கள்ல ரெய்டு நடக்குது. ட்ரக் கேஸில் முக்கியமான லீடு கிடைத்த அடிப்படையில் ரெய்டு நடப்பதாக தகவல். என்ன நடக்குது? தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமான இந்த பெனல்டிமேட்டான டைம் வீக்ஸ்ல நடப்பதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அருண், என்ன இந்தியால எலெக்ஷனுக்கு பஞ்சம்? இந்தியால கேஸுக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆயில் பெட்ரோலுக்கு பஞ்சம் இருக்கலாம். எலெக்ஷன் எவ்ரி third month you have an election. அடுத்த வருஷம் 4 அசம்பிளிக்கு எலெக்ஷன். இது எலெக்ஷனை பத்தி, அதனால ஒன் நேஷன் ஒன் போன் கொண்டு வரணும்னு பார்க்கலாம். we come to the subject. ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த பிரச்சாரம், அந்த என்கொயரி தமிழக முன்னாள் முதலமைச்சரும் வருங்கால முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய கவனத்திற்கு கொண்டு போனா அதை பேச ஆரம்பிப்பார்கள். அவருடைய கனெக்ஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. இட் மே ரீச் டு தி டாப் பர்சன் இன் தி டிஎம்கே. அதை தவிர நீங்க ஜாஃபர் சாதிக்குள்ள ஒண்ணு இல்லைங்க கம்பேர்ட் டு வாட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ. கூடிய விரைவில் கரூர் ஸ்டாம்பீடை பத்தி சிபிஐனுடைய சார்ஜ் ஷீட் ஃபைலா போகுது. அது என்ன பண்ண, அஜய் ரஸ்தோகியினுடைய குழாம், அஜய் ரஸ்தோகி மேலதான் சொல்லியிருக்காங்க நீதி அரசர், சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர். அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த ரிப்போர்ட் தயாராகிவிட்டது, கூடிய விரைவில் கொடுப்பார்கள். இந்த தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதில் திமுக அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டைத்தான் அந்த அறிக்கை குறிக்க இருக்குது. எவ்வளவுதான் நீங்க மூடினாலும் சரி, விஜயை துரத்தினாலும் சரி, விஜய் கிரஷ் பண்ணாலும் சரி, விஜய்
இஸ் கோயிங் டு எமர்ஜ் as a victorious in the CBI எனக்கு முன்னுதான் கூப்பிட்டு மாட்டாங்க. ஒரே வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. 140 விட்னஸ் கூப்பிட்டுருக்காங்க. 1480 பக்கம் அந்த சார்ஜ் ஷீட் தயாராகிவிட்டது என்பதை தான் சொல்லிக்கொண்டு, அதுதான் டெல்லி என்று சொல்லிக்கொண்டு அருணிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க சாணக்கியன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.